ரூமுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ மாத்தி பேசினா எப்படி ரங்கராஜ்? என் குழந்தைதான் ஒத்துக்கிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னா நியாயமா இது? அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பல கேள்விகளை தட்டி விட்டுருக்காங்க ஜாய் கிறிசல்டா. 12 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இப்போ வந்து ஏமாத்துறதா சொல்றீங்களே, உங்க குடும்பத்துக்கு நம்மளை பத்தி தெரியாதான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. குழந்தை யாருதுன்னு முடிவாகிற வரைக்கும் இந்த சண்டை ஓயாது போலயே. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து நான் அந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். திருமணம் வந்து வற்புறுத்தின் பெயரால் பண்ணிக்கொண்டா, காசுக்காக மிரட்டி பண்ணிக்கிட்டா அப்படின்னாரு. அது அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கே அந்த மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும், ரங்கராஜோட மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் அது பொய்யான ஸ்டேட்மெண்ட்ங்கிறது. ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ் வச்சுருக்கேங்க. ஆக்சுவலி மக்களுக்கு அதை காமிக்கணும், அதில் அவ்வளோ ஒரு லவ் இருக்கும். இட்ஸ் நாட் அ பிளாக்மெயில், எமோஷனல். இது எமோஷனல் தான் இருக்குமே தவிர பிளாக்மெயிலாக இருக்காது. அப்படி வந்து ஏன் பாட்டை விட்டுருங்க, அவர் சைட்ல இருந்து அவ்வளோ மெசேஜஸ் வரும். லவ் யூ பொண்டாட்டி, மிஸ் யூ, அது இது. நான் எத்தனை வீடியோஸ் அனுப்புவார் தெரியுமா, டே டு டே. அதாவது நான் வந்து ட்ராவலில் இருந்தாலோ இல்லை அவர் ட்ராவலில் இருந்தாலோ என்னை அவ்வளோ மிஸ் பண்ணி டேட் அப்டேட் பண்ணிட்டு இருப்பார். அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் அந்த ஓய் பொண்டாட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் இது இருக்குது. அது எப்படி அவர் வந்து எனக்கு வந்து டினை பண்ணுறாருன்னு தெரியல. ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட அந்த வீடியோ காமிச்சா கூட அந்த குழந்தை அந்த வீடியோ அப்சர்வ் பண்ணிட்டு அந்த வீடியோவில் இருக்கிற அங்கிள் வந்து ஹாப்பியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே பிளாக்மெயில் பண்ணி இது பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் பிளாக்மெயில் பண்ணியிருந்தா மிஸ்டர் ரங்கராஜ் என்ன பண்ணியிருக்கணும், போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஹீ ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. நான் எந்த ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து அதை வந்து அந்த கேஸை டைவர்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு. யூடியூபர்ஸ்க்கு வந்து காசு கொடுத்து என்னை வந்து கொச்சப்படுத்தி பேச வைக்கிறார். எல்லாத்துக்குமே எனக்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அவர் பேச வச்சிருக்காருங்கிறதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அவர் வந்து அத்தனை பேருக்கு காசு கொடுத்து பண்ணியிருக்காருங்கிறத எவிடன்ஸாக என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி அவருக்கே தெரியும் இது வந்து அப்படி கிடையாதுங்கிறது. பிளாக்மெயில் பண்ணி தான் அவர் வந்து கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இல்லை ஆன்லைனில் போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணி 2 வருஷம் ஒரு பொண்ணோட பிளாக்மெயில் பண்ணி எப்படி ஒரு பொண்ணோட நீ குடும்பம் நடத்த முடியும், எனக்கு புரியல. ஆனால் இன்னைக்கு வந்து காசுக்காகங்கிறப்போ எனக்காக இந்த 2 வருஷத்தில் அவர் என்ன பண்ணினாரு? எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரா, இல்லை ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்தாரா, இல்லை அவர் ஏதாவது ஷேர் கொடுத்துருக்காரா? எதுவுமே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் அவருக்காக நான் தான் செலவு பண்ணியிருக்கேனே தவிர அவர் எனக்காக என்ன செலவு பண்ணாரு? எதுவுமே கிடையாது. அவருக்கே தெரியும் இதெல்லாம் பொய்ங்கிறது. அந்த 4 செவத்துக்குள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்லேயே அவரே சொல்லிக்கிட்டாரு, ஜாய் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மெசேஜஸ்லாம் ஈவன் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஐ எம் த லக்கியஸ்ட் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்ட். உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாமே இருக்குங்க என்கிட்ட, எல்லா மெசேஜஸுமே இருக்குது. அதெல்லாம் மக்களுக்கு நான் காமிச்சேன்னா மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படிப்பட்டவருங்கிறது வந்து மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதாவது அதில் இன்னொரு, அது என்னுடைய குழந்தை என்றால் எனக்கு புரியல. ஏதாவது ஆக்சுவலி பேசிட்டு அது தப்பாயிடும், பப்ளிக்கில் பேசினா அது தப்பாயிடும். ஸோ பர்சனலை வந்து பர்சனலாக வச்சுக்கணும், அதை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. அதெல்லாம் கேட்கணும்னு வருது, பட் இல்லை. அது என் குழந்தை என்றால் உன் குழந்தை எல்லாமே யார் வீட்டு குழந்தது? உன் குழந்தை. ஆனால் உன் குழந்தை சாவும் ஒன்றா சும்மா விடாது ரங்கராஜ், நிஜமாவே விடாது. நம்ம சுற்றி சுற்றி அடிக்கும். இன்னைக்கு பண்ணதுக்கு சுற்றி சுற்றி கர்மா விடாது. அதாவது அந்த குழந்தை என்ஐசியூல இருக்கு, அந்த குழந்தைய நீ கொச்சப்படுத்துற பத்தியா? என்ஐசியூல இருக்கிற அம்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த வலியின் வேதனை தெரியும். எனக்கு தெரியல இங்கே எத்தனை பேர் வந்து என்ஐசி மாமிஸ் என்னோட ஃபாலோவர்ஸில் இருக்கீங்கன்னு தெரியல. அவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த ரூம்குள்ளே போகும்போது அப்படி வலிக்கும். ஒரு வாட்டி அந்த ரூம்குள்ளே போகும்போது அப்படியே அழுதுட்டு தான் வெளியே வரும். அங்கே இருக்கிற குழந்தைங்கள பார்க்கும்போது அப்படியே மனசு துடிக்குது. என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தோணுது.
ஒருத்தரையும் டியூப்பில் போட்டு அந்த பச்சை குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுது. என் குழந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு என்கிட்ட ஒரு வாட்டி தான் காமிச்சாங்க. ஆக்சுவலாக அடுத்த 10 மினிட்ஸில் அது NICU போயிடுச்சு. அப்புறம் டெய்லி ஃபீடுக்கு மட்டும் அந்த ரூம்குள்ளே போவேன். அந்த ரூம்குள்ளே போயிட்டு வரும்போது அந்த அம்மாக்களுக்கு இருக்க ட்ராமா இருக்கே, அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த குழந்தைங்க வந்து அந்த சைடு ஒரு டியூபு, நோஸில் ஒரு டியூபு, வாயில் ஒரு டியூபு, அவ்வளோ வந்து அந்த குழந்தைங்கள போட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு மட்டும் வாங்க, வாழ்க்கை என்னன்னு உங்களுக்குலாம் புரியும். என் குழந்தைன்னு இல்லை, அந்த ரூமில் இருக்க எந்த குழந்தையும் என்னால் பார்க்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடியல. ஒரு வாட்டியும் போயிட்டு வரும்போது அவ்வளோ நான் கோத்ரூ பண்ணுறேன். அந்த நிலைமையில் நீ இன்னைக்கு உன் குழந்தைய வந்து அப்படி இருக்க ஒரு குழந்தைய நீ கொச்சப்படுத்துகிற. அப்போ அந்த குழந்தையோட சாபம், கண்ணீர், வேதனையெல்லாம் ஒன்று சும்மா விடுமா ரங்கராஜ்? விடாது. கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். டிஃபமேஷன் கேஸ் போடுறீங்க, பர்சனாலிட்டி சூட் கேஸ் போடுறீங்க, அவ்வளோ அப்படி இப்படி அலை விட்றீங்கல்ல. ப்ரெக்னன்சிலேருந்து அலை விட்றீங்க. அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி. இன்னைக்கு நான் வந்து ப்ரீ ஜாபில் பேபி வந்ததுக்கு காரணம் மிஸ்டர் ரங்கராஜ் தான். ஏன்னா என்னை அலைய விட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி, இப்போ கூட 4 days தான் ஆகுது டெலிவரி ஆகி, அது கூட என்னால் நடக்க முடியல, வாக் பண்ண முடியல. அது ஒரு மாதிரி சி செக்ஷன் மாமிஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெயின், அண்ட் NICU மாமிஸ்க்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்ன கோத்ரூ பண்ணுவோம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உன் குழந்தைய கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுற. உனக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல. நீங்களாம் வெளியே ஈவெண்ட்டுக்கு சிரிச்சுட்டு ஜாலியாக போகிற ஒன்றுலாம் பார்த்து யாரும் கேள்வி கேட்கலையா? எனக்கு புரியவே இல்லை. ஈவெண்ட்டுக்கு போகிற, அங்கே போகிற, ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த சாபம் சும்மா விடாது. எல்லா கேஸும் போடுறீங்க. ப்ளீஸ் டிஎன்ஏக்கும் வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. அண்ட் 2 டெஸ்ட் எடுத்துடலாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இன்சைடு இந்தியாவுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து நாளைக்கு டிஎன்ஏ கூட மாற்றி எழுதிடுவீங்க. ஸோ அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்கள் பண்ணிடுவீங்க. இருக்குது, பண்ணலாம். ஸோ அப்ராட்லேயும் ஒன்று எடுத்து வச்சுடுங்க, பெஸ்ட்டு. ஸோ அப்ராடில் போய் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே இருக்கிறவங்கள தமிழ்நாடு காசு கொடுத்தா என்ன வேணாலும் வாங்கிடலாம். ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன். மிஸ்டர் ரங்கராஜ் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வாங்க.